ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த டைம் ஃபார்ம்ட்டு ஒரு அப்டேட். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து P2P பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய டோக்கன்ஸை அந்த டைம் ஃபார்ம் யூஸ் பண்ண இன்னொரு யூஸருக்கு நீங்கள் அதை P2P பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வேறு அப்டேட்டுகள் வர நேரம் நாங்கள் தெரியப்படுத்துவோம். அடுத்தது இந்த DRXன்னு சொல்லப்படுற டாக்டர் சொல்லப்படுற மைனிங் லிஸ்ட் ஆக போகுது. 17 லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்து. அதுக்கு பிறகு அவங்களுடைய டோக்கன் சிம்பிள் அதோட எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதலாவது எக்ஸ்சேஞ்சாக பிட்மார்ட்டை தெரிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் வேறு எக்ஸ்சேஞ்சுகள் வருங்காலத்தில் வரலாம். பிட்மார்ட் ஒரு ஃபேமஸ் இல்லாத ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஆனால் ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்கிற எக்ஸ்சேஞ்சுகள். அடுத்தது இந்த ஓவர் ப்ரோட்டோகால்ற TG நடக்க போகுது, டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த NFTs கிளைம் பண்ணுறதெல்லாம் நேரத்துக்கு முடிஞ்சிடும். 16 1 மணிக்கு, அதாவது UTC டைம் 1 மணி, எங்கள் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 5:30 போல் எங்களால் ஏர் ட்ரிப்பை கிளைம் பண்ணி கொள்ள முடியும். மார்னிங் 5 மார்னிங், ஏர்லி மார்னிங். ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் ஏர் ட்ரிப் கிளைம் ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு லிஸ்டிங் நடக்கும். லிஸ்டிங் நடக்கிற இப்போன்னு சொல்லி எத்தனை மணிக்குன்னு சொல்லி அவங்க இன்னும் சொல்லலை. அவங்க 16 TGE அதோட லிஸ்டிங் நடக்குது, எத்தனை மணிக்குன்னு சொல்லலை. ஸோ அந்த அப்டேட்டுகள் வர நேரத்தில் நான் தெரியப்படுத்திட்டு எங்கள் டெலிகிராம் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு சின்ன அப்டேட்டும் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டு கொண்டிருப்பேன். ஓவர் ப்ரோட்டோகால் அதோட இந்த டாக்டர் எக்ஸ் மைனிங் 17 லிஸ்ட் ஆகுது. நாங்கள் வெளியே பார்த்த மாதிரி TGE 17 சரியாக ஸ்ரீலங்கன் இந்தியன் டைம்ஸுக்கு 4:30 UTC டைம் 10 மணி தான், எங்கள் டைம் 4:30 மணிக்கு, 4:30 சரியாக 4:30 வரைக்கும். சரி, எங்கள் சில சேஞ்சுகள் வரலாம். நாங்கள் எல்லாருமே KYCலாம் பண்ணி வாலெட்லாம் சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வார நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிற நேரத்தில் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அது பிறகு எங்களோட EGLD வாலெட்டுக்கு வரும், அதாவது மல்டிவர்ஸ் எக்ஸ் வாலெட்டுக்கு வரும். அதிலிருந்து நாங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது டெக்ஸ்லின் லேப்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப் உண்டு. இதில் புதுசாக நல்ல வைரலாக போய்கிட்டு இருக்குது. சூப்பரானு சொல்லப்படுற ஏர்ட்ராப் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. நான் அந்த ஏர்ட்ராப் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ணல, அதனால் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சூப்பரா டோக்கன்ஸ் எங்களுக்கு தரப்படுறாங்க. நாங்கள் இந்த டெக்ஸ்லின் லேப்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஏர்ட்ராப் பண்ணுறது மூலமாக அதில் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் எங்களுக்கு சூப்பரா டோக்கன்ஸ் தரப்படுறாங்க. 20 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஒரு சூப்பரா டோக்கனாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அல்லது வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வரல. வருங்காலத்தில் வர நேரம் நாங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு சின்ன டாஸ்க்கள், டெய்லி பண்ணுற டாஸ்க்கள் இருக்குது. அதோட ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது, டெலிகிராமை கனெக்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க்கெல்லாம் இவங்க அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படியான ஒர்க்குகள் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ட்விட்டரில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்மை பற்றினா, அவங்களுடைய ஏர்ட்ராப் பற்றின டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு லிங்க் ஒன்று தந்திருக்கேன். அந்த லிங்கில் போய்ட்டு முதலாவது ஜாயின் லிங்க் இருக்குது தானே, இந்த இதில் காட்டுறதுக்கு அந்த ஜாயின் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களை க்ரோம் ப்ரௌசருக்கு கொண்டு போவோம். க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நாங்கள் அதை ஒர்க் பண்ண போகிறோம். க்ரோம் ப்ரௌசரில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு அதான் இந்த லிங்க் தான். அதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். கிளிக் பண்ணிங்களா, எக்ஸ்டென்ஷனில் பண்ண வேணாம், க்ரோம் ப்ரௌசர்லேயே பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிங்களா இருந்தால் அப்படியே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண அப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு டெக்ஸ்லைன்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டிஸ்பிளே நேம், ஒரு நேம் உண்டு, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஷோ ஆகிற நேம், அதுக்குள்ள இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். பண்ணி போட்டு ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லி கீழே இருக்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ண ஒரு 4 இலக்க கோடை கொண்டு அதில் பேஸ்ட் பண்ணி போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிரும். வெரிஃபை யூ எலிஜிபிலிட்டின்னு சொல்லி வெரிஃபை ஆகிரும். அதுக்குள்ளே உங்களோட ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது, டெலிகிராமை கனெக்ட் பண்ணுறது, உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது, அப்படியான சின்ன டாஸ்க் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லா டாஸ்க்குமே நாங்கள் க்ரோமில் பண்ண முடியாது. சில டாஸ்க்கில் சில டாஸ்க்கில் நாங்கள் க்ரோமில் பண்ணலாம், சில டாஸ்க்கில் கியூ ப்ரௌசர்லாம் பண்ணணும். ஸோ முதலாவது ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறதை நாங்கள் க்ரோம் ப்ரௌசரில் வச்சு பண்ணிக்கொள்வோம். கனெக்ட் டெக்ஸ்ட்னு சொல்கிற கிளிக் பண்ணிங்களான்னா உங்களோட ட்விட்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அதில் போய்ட்டு நீங்கள் எதர்வைஸ் ஆப்லாம் கொடுத்து வளமையாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி உங்களுடைய ட்விட்டரை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ள கனெக்ட் யுவர் வாலெட்னு சொல்லியிருக்குது. கனெக்ட் யுவர் ஸ்டார் கீ வாலெட். இந்த ஸ்டார் கீ வாலெட்டை நாங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ண முடியும். நான் தந்துக்க லிங்கில் கீழே பாருங்கள், ஸ்டார் கீ வாலெட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கியூ ப்ரௌசரில் மேலே போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இருந்தால் லோட் ஆகி ஸ்டார் கீ வாலெட் த ஒஃபிஷியல் வெப்சைட் வாலெட் ஃபார் சுப்ரா, அந்த சுப்ரா இந்த ப்ளாக்செயினுக்கான ஒரு வாலெட்டாக தான் இந்த ஸ்டார் கீ வாலெட் இருக்குது. அதில் அட் டு க்ரோம் சொல்லி வரும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி போட்டு அட் டு க்ரோம் சொல்லி வரும். நீங்கள் அந்த அட் டு க்ரோமை கிளிக் பண்ணணும். அட் டு க்ரோமும் லோட் ஆகி உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகும். இப்படி ஒரு மெசேஜ் கேட்கும். அதில் ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன்களோட இது ஆட் ஆகிடும். மேலே இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அது பிறகு கெட் அ நியூ வாலெட்னு சொல்லி வரும். அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா கெட் அ நியூ வாலெட்னு சொல்லி வரும். அதில் உங்களுக்குரிய ஒரு வாலெட் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட விருப்பமான ஒரு பேரை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ள பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டில் சீக்ரெட் ஃப்ரேஸ் ரிகவரி இருக்கும். சீக்ரெட் ஃப்ரேஸ் ரிகவரி கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கட்டாயம் எல்லா வாலெட்ஸுக்கும் நாங்கள் பண்ணுறது. அப்புறம் சீக்ரெட் ஃப்ரேஸ் ரிகவரிண்டா என்னன்னு சொல்லி கேட்கும். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா இருந்தால் அதில் இருக்கிற
கிளிக் டு ரிவீல்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் டு ரிவீலில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சீக்ரெட் ஃப்ரேஸ் ஓப்பன் ஆகும். அந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி போட்டு அதெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி வளமே நாங்கள் பண்ணியிருப்போம். வெரிஃபை பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இப்படி தான் இந்த வாலெட்டோட பேஜ் இருக்கும். சூப்பரா எத்திரியம் சொல்லி வாலெட்டர் பேஜ் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வாங்க. நாங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து திருப்பி இதில் கீ ப்ரௌசரில் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அதை லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணி போட்டு டிஸ்பிளே நேம்லாம் கேட்கும். நாங்கள் சைன் அப் பண்ண அதே க்ரெடென்ஷியலை கொடுத்து இதில் நாங்கள் லாகின் பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் அமௌண்ட் கேட்கும். அதில் ரெஜிஸ்டர் கொடுக்கூடாது. அப்போ அதில் கேன்சலை கொடுக்கணும். கேன்சலை கொடுத்தீங்கன்னா உங்களை லாகின் பேஜுக்கு கொண்டு போகும். அதில் உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணி போட்டு நாங்கள் இதில் ட்விட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வாலெட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார் கீ வாலெட்னு சொல்லியிருக்க வாலெட்டை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், உள்ளே வந்தாச்சு. வெரிஃபை இமெயிலெலாம் நாங்கள் வெரிஃபை பண்ணியாச்சு. ட்விட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கனெக்ட் வாலெட்னு இருக்குது தானே, அந்த கனெக்ட் வாலெட்டை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்களான்னா அவங்கள அந்த ஸ்டார் கீ வாலெட்டுக்கு ரீட்ரைட் பண்ணும். கனெக்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ள உங்களுடைய வாலெட் இந்த டெக்ஸ்லைன் லேப்ஸோட கனெக்ட் ஆகிரும். அப்புறம் கனெக்ட் வாலெட்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய கனெக்ட் பண்ணப்பட்ட வாலெட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகும். இவ்வளோ தான் விஷயம். இது ரெண்டும் கட்டாயமாக பண்ண வேண்டிய டாஸ்க். அதோட இன்னும் மெண்டட்டரி டாஸ்க்கு 2-3 தந்துருக்காங்க. முதலாக மெண்டட்டரி டாஸ்க் உங்களுடைய வாலெட் உங்களுடைய ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது. ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறதில்ல, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் உங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி போட்டு உங்களோட யூஸ் நேம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், முதலாக டாஸ்க்கை பார்ப்போம். எக்ஸ் ட்விட்டர்னு சொல்லி கிளிக் பண்ணால் ட்விட்டரை கொண்டு போகும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து கீழே யூஸ் நேம் கேட்பாங்க. உங்களுடைய ட்விட்டர் யூஸ் நேம் கொடுத்து வெரிஃபை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் கொடுத்தீங்கன்னா டெலிகிராமுக்கு ரைட் பண்ணும். டெலிகிராமில் அவங்களுடைய சேனல் அஃபிஷியல் சேனலில் ஜாயின் பண்ணி போட்டு பேக்கில் வந்து இதில் டெலிகிராம் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ண வேண்டிய இடத்துல அதுக்குள்ள அவைலபிள் டாஸ்க்னு சொல்லி விஷயம் இருக்குது. யுவர் பாயிண்ட்ஸ் வில் பி அப்டேட்டட் டெய்லி அட் 12:30 UTC 12:30 மணிக்கு UTC டைமுக்கு எங்களுக்கு அது அப்டேட் ஆகும் பாயிண்ட்ஸ்கள். ஸோ இந்த நான் ஒர்க் பண்ணியிருக்கிற நேரத்தில் அது அப்டேட் ஆகிருக்காது. என்ன நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்கள் பண்ணதுக்கான பாயிண்ட்ஸ்கள் அட் ஆகும். நாளைக்கு அட் ஆன பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதோட கீழே இன்னும் 2 டாஸ்க்கள் இருக்குது. ரீபோஸ்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க் ஒன்று இருக்குது. அதோட அந்த ரீபோஸ்ட் பண்ணுற அவைலபிள் டாஸ்க்னு சொல்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா ட்விட்டருக்கு ரீரைட் பண்ணும். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி போட்டு ரீபோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னொரு டாஸ்க்கள் இருக்குது. 2வது டாஸ்க் ஆன்சர் பண்ணணும். ஒரு படம் ஒன்று தான் இருப்பாங்க. இதுவும் ட்விட்டர் டாஸ்க் தான். ட்விட்டரில் போய்ட்டு லைக் பண்ணி போட்டு ரீபோஸ்ட் பண்ணி போட்டு ஆன்சரை சொல்கிற இடத்துல நம்பர் 1ன்னு சொல்லி நம்பர் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி நம்பர் 1ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த படத்தில் தெரிய நம்பரில் ஒரு நம்பரை நீங்கள் அதில் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். கீழே போய்ட்டு பண்ணுற டாஸ்க் அதை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கிளைம் ரிவார்ட்ஸில் உள்ள போய் பாருங்கள். எனக்கு வரல, இன்னும் ரிசீவ் ஆகலை. என்னடா 12:30 மணிக்கு தான் 12:30 UTC டைமுக்கு தான் அது எங்களுக்கு அப்டேட் ஆகும். அதோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். காப்பி ஆப்ஷன் சொல்கிறது ரெஃபரல் லிங்க் காப்பி பண்ணுறது. உங்களுடைய ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் யாரை இன்வைட் பண்ண போகிறீங்களோ அவர்களுக்கு அனுப்பிக்கொள்ளுங்க. ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கிட்ட தரான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஹவு இட் ஒர்க்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேம் என்னோட ஒர்க் ஆகுது சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை ரீட் பண்ணி அதை பற்றின இன்னும் கொஞ்சம் நாலேஜாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதோட ப்ரீ ட்ரேடிங் காம்படிஷன், டெஸ்ட்நெட் ஸ்வாப்பிங், டெஸ்ட்நெட் ட்ரேடிங் காம்படிஷன் சொல்லிலாம் நிறைய அப்டேட்டுகள் இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்நெட் ஸ்வாப்பிங் பண்ணுறது மூலமாகவும் எங்களால் இன்னும் கொஞ்சம் டோக்கன்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கிளியராக நான் வெரிஃபை பண்ணி போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போது எல்லாருமே ஜாயின் பண்ணி இந்த டாஸ்க்கில் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.